இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப வேகமானது எது தெரியுமா? சிறுத்தையோ இல்ல ராக்கெட்டோ கிடையாது, அது ஒளிதான். வெறும் ஒரு செகண்ட்ல ஒளி சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்படி ஒரு சொடக்கு போடுற நேரத்துல ஒளி நம்ம பூமியை 8 தடவை சுத்தி வந்துடும். அவ்வளோ வேகம். ஆனா இவ்வளோ வேகம் இருந்தும் சூரியன் கிட்ட இருந்து பூமிக்கு வர ஒளிக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கிற தூரம் சுமார் 15 கோடி கிலோமீட்டர். இவ்வளோ பெரிய தூரத்தை ஒளி கடந்து வர கரெக்டா 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. இப்போ நீங்க வெளியில பார்க்கிற சூரிய ஒளி உண்மையிலேயே சூரியன் கிட்ட இருந்து 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்புனது. அதாவது நாம இப்போ பார்க்கறது சூரியனோட கடந்த காலத்தை. ஒருவேளை சூரியன் இப்போ திடீர்னு காணாம போனா கூட அது நமக்கு 8 நிமிஷம் கழிச்சு தான் தெரிய வரும். சூரியன் மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்துல இருக்கிற ப்ராக்சிமா சென்டாரி நட்சத்திரத்துல இருந்து ஒளி பூமிக்கு வர 4.2 வருஷம் ஆகும். அப்படின்னா இன்னைக்கு நீங்க அந்த நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா அது 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதுதான் பாக்குறீங்க. சுருக்கமா சொல்ல போனா விண்வெளிங்கிறது ஒரு பெரிய டைம் மிஷின் மாதிரி. நாம எவ்வளவு தூரமா இருக்கிற விண்வெளியை பாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடந்த காலத்தை பார்த்துட்டு இருக்கோம்.